ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஹெல்த்தியான நார்த்தங்காய் வச்சு ஒரு ரெசிபி பார்ப்போம். கன்னியாகுமரியில் இந்த கூட்டு இல்லாத கல்யாண வீடுகளே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஸ்பெஷலான இந்த நார்த்தங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்த கூட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். நார்த்தங்காவை நல்லா வாஷ் பண்ணி ட்ரையான கிளாத் வச்சு ஒன்று தொடச்சி எடுத்துக்கோங்க. நார்த்தங்காவை ரெண்டாக கட் பண்ணி இதோட விதைகளை எல்லாம் ஃபஸ்ட்டு நீக்கிக்கோங்க. விதைகளை சேர்த்து செய்யும்போது கசப்பு அதிகமாக இருக்கும். விதைகளை எல்லாம் நீக்கின அப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்துப்போம். இந்த நார்த்தங்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நார்த்தங்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக சாப் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என் கையில் இப்போ சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்குறவங்க 15லேருந்து 20 சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துப்போம். இனி இந்த கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிப்போம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் நல்லெண்ணெய் சேர்த்தும் செய்வாங்க, அது நம்மளோட விருப்பம்தான். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். இனி கட் பண்ணி வச்சுருந்த நார்த்தங்காய், வெங்காயம், மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்த்துப்போம். இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், நார்த்தங்காய்லாம் நல்ல எண்ணெயில் வதங்கி வெங்காயம் நல்லா செவந்து வரணும். இந்த நார்த்தங்காய் கூட்டு சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த நார்த்தங்காய் ஒரு ஊறுகாய் டைப் ரெசிபி. 2 நாள் வரைக்கும் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். 1 மந்த் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இது வதங்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த நார்த்தங்காய் கூட்டு வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் ஒரு பெர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதத்து கூட எல்லாம் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இனி ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் செவந்தா போதும். இனி இதோட புளி சேர்த்துப்போம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரெக்டாக இருக்கும். இதை முன்கூட்டியே சுடு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதோட சேர்த்துப்போம். கூடவே இந்த நார்த்தங்காய் கூட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துப்போம். இதோட 1 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுவோம். இனி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம். நார்த்தங்காய்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நார்த்தங்காய் வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பாருங்க. இல்லாட்டி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. நார்த்தங்காயும் நல்லா வெந்துடுச்சு. நார்த்தங்காய்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். இந்த புளிப்பு கசப்பு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இதில் இனிப்பு சேர்த்துருக்கோம். கருப்பட்டிக்கு பதிலாக இதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். கூட்டு கொஞ்சமாக திக்காகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம். அவ்வளவுதாங்க, நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் நார்த்தங்காய் கூட்டு டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா புளிப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு சுவையில் இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூட்டு செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றத விடைக்கும் மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த நார்த்தங்காய் கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. கூடவே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thanks for watching.